குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை பெற்ற பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஏத்தாப்பூர் கிராமம் அருகே உள்ள பனைமடை கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை எளிய கூலி தொழில் செய்து வரும் செல்லம் என்ற பெண்ணிற்கு சேலம் ஆத்தூர் மருத்துவமனையில அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 4 குழந்தைகள் இருந்த நிலையில் 5வதாக ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருந்தது. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா இதற்கு பிறகு குழந்தை பேர் வேண்டாம் என்று அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுமாறு செல்லத்தை வற்புறுத்தியாக தெரிகிறது. குழந்தை பிறந்த 5 நாட்களுக்குள்ளேயே இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காரணத்தினால் செல்லத்திற்கு உடல்நிலை மோசமாகி சேலம் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கும் அவருக்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். செல்லத்தின் உயிரிழப்பிற்கு காரணம் அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் தான். அவர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக தான் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்த விவகாரத்துல மருத்துவர்கள் மீதும் செவிலியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த கிராமத்துல நேற்று போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இதுவரை அவர்கள் செல்லத்தின் உடலை பெறாமல் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக இன்று குழுமினார்கள். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் வாயில் முன்பாக அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இந்த 5 குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒருவர் எப்படி அடுத்து அவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆவது, அரசு அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இதே போல இந்த அறுவை சிகிச்சைக்கு வலியுறுத்தி அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காரணத்தினால அந்த மருத்துவமனை ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களுடைய போராட்டத்தை பார்த்த காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை ஒரு இடத்தில் அமர வைத்துள்ளார்கள். தற்போது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு உறவினர்கள் 5 பேர் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக அமர்ந்துள்ளார்கள். இதன் பிறகு அவர்கள் இதுவரை செல்லத்தின் உடலை அவர் பெறாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகே உடலை பெறுவதாகவும் அவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.